விஜயோட ஸ்பீச் சார், நீங்கள் தான் சொன்னீங்க சூறாவளி போல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கிறது. அது இன்னைக்கு சுனாமி ஆயிடுச்சு. சுனாமி இல்ல, சுனாமி பேரலை. கரெக்டா, நான் தான் தப்பு சூறாவளின்னு சொல்லிட்டேன். சுனாமி சார், அப்படி ஒரு சுனாமி அலையடிக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சு இருந்ததா சார் நேற்று? இல்லை, நான் என் நண்பர் வந்து ஒரு இளைஞர், இவர் வந்து எப்படி வந்து ஊழலை வந்து அவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிறாருன்றது எனக்கு விளங்கவே இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற சீர்கேடுகளுக்கு அத்தனை காரணமும் ஊழல் தான். ஊழல் அதிகாரிகளும் ஊழல் அரசியல்வாதிகளும் கை கோத்ததுனால தான் வந்துட்டு இன்னைக்கு டோட்டலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாட்டில் அப்படியே கொலப்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து வெறும் டாஸ்மாக் வியாபாரத்தை மாத்திரமே நம்பி ஒரு ஊழல் அமைச்சரும் ஒரு ஊழல் அரசியல்வாதியும் கை கோத்ததோட விளைவு தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து வேறு அதர் ஃப்ரண்ட்லலாம் வந்து சும்மா சொல்லிக்கிறாங்க தவிர இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதுகிறான்ட்டு அந்த ரியல் ஃப்ரூட்ன்றது எது? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இளைஞர்களுக்கு இங்கே டோட்டலாக கூட ஒரு 2% கூட கிடையாது. அந்த இதுக்கு அத்தனை காரணமும் இந்த ஊழல் அரசியல்வாதிகளும் ஊழல். நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? எந்த பிராக்டிக்கல்? நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் வந்து இதை எடுங்க, ஐ மீன் சோஷியல் மீடியாவுக்கு போங்க. வெறும் டிரான்ஸ்ஃபருக்கு மாத்திரமே வந்துட்டு ஒரு 300 கோடி ரூபாய் வந்து சம்பாதிக்கிற ஒரு ஊழல் அரசியல்வாதியை நம்ம இங்கே ஒரு மந்திரியாக வச்சுக்கின்னு இது வந்து ஊழலே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது எப்படி? ஒரு 300 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபருக்கே கொடுக்குற ஒரு ஊழல் அதிகாரிகள் பட்டாளமே இங்கே இருக்கும்போது அவங்க எப்படி நேர்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு கொடுப்பாங்க? யோசிக்கணும். இல்லை நம்ம இவர் சொல்றாரு வந்து ஊழல்னா அவர்னா விஜய் வந்து கதா காலட்சேபம் நடத்துறாரு கிருபானந்த வாரியார் மாதிரி. இல்ல சார் ப்ளீஸ், இல்ல ஊழல் பிரச்சனைன்றதுக்கு டீப்பரா ஒரு யாரோ அவர் ஒருத்தர் தான் ஊழல் பண்றாங்கன்னு சொல்றது. இல்ல திருடன் வந்து திருட்டோட தீமையை பத்தி பேச முடியாது. நீங்க அவர் கரெக்டா சொல்ற திமுகவும் அண்ணா திமுகவும் ஏகப்பட்ட திருடர்கள் இருக்காங்க, ஊழல் பண்ணாங்கன்னு கரெக்டா தான் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்கு. நீங்க அவரை விட்டுட்டு நீங்க போய் ஆதவ் அர்ஜுனா வந்து ஆதவ் அர்ஜுனா பேர்ல எத்தனை கேஸா இருக்கு, எத்தனை கேஸ்ல அவர் கன்விக்ஷன் ஆயிருக்கு நீங்க சொல்ல முடியுமா? இல்ல செங்கோட்டையன் வந்து எந்த கேஸ்ல வந்து கன்விக்ஷன் ஆனாரு சார்? ஒரு மினிஸ்டர், அவங்க மினிஸ்டர்ல இருந்தாரு, அதனால சொல்லவே கூடாதா? செங்கோட்டையனுக்கும் சம்பந்தமே இல்லை சார். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சார். நீங்க தானே சார் 5 வருஷமா மந்திரி சபையில் இருக்கீங்க. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. செங்கோட்டையனை ஜெயில போடுங்க, எடப்பாடி பழனிசாமி ஜெயில போடுங்க சார். நீங்க ஒரு சீனியர் கிரிமினல் அட்வொகேட். நீங்க நான் பொதுவாகவே தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். நீங்க இங்க ஒவ்வொரு குற்றமும் ஒவ்வொரு மாதிரி. இது ஒரு விலை கொடுத்து ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா இதை கூடுதல் விலை கொடுத்து வாங்கினா இது ஒரு சார்ஜ். எலக்ட்ரிக்கல் லைட் ஒருத்தன் தனியா வாங்குறான்னா அது ஒரு சார்ஜ், அது ஒரு தனி குற்றம், இது ஒரு தனி குற்றம். இப்படி எல்லாமே தனித்தனி தான். நீங்க பொதுவாக இப்படி சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளின் மூலமாக ஜனங்களுடைய வாக்குகளை பெற்றுவிடலாம் அப்படின்ட்டு தாவேக நம்புகிறது அப்படின்னா அந்த நம்பிக்கை எப்படி சரியானதா இருக்கும் சார்? கரெக்டா தான் இருக்கும். நீங்க ஏன் விஜய் வந்து திமுகவையும் அண்ணா திமுகவையும் தாக்குறாரு நீங்க சொல்றீங்க? அன்னைக்கு டாஸ்மாக் வழக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. 2019 வரைக்கும் வந்துட்டு எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே வந்து விற்கக்கூடாது, அது ஒரு அஃபென்ஸு. பட் 2000 இவங்க வந்து ஏடிஎம்கேல 5 ரூபாய் வரைக்கும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு எம்ஆர்பின்னு ஒன்று போடுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு 5 ரூபாய் வச்சா நீ வந்து அந்த எக்ஸஸாக வாங்கின பணத்தை வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டா நீ சஸ்பென்ஷன் கிடையாது, கவர்மெண்ட் சர்வெண்ட் பேரில் கான்ட்ராக்ட் சர்வீஸில் அவர் நடவடிக்கை பண்ணுறீங்க. டிஎம்கே வந்து அதே வந்துட்டு 2010 ரூபாய்க்கு வருது. இவங்க 5 ரூபானா இவங்க 10 ரூபாய், அவ்வளோதான் வித்தியாசம். ஊழல் பண்ணுற தூண்டுறதே நீங்கள் தானே. அந்த 5 ரூபாயும் 10 ரூபாய் எங்கே போகுது? அன்னைக்கு வந்து கேஸ் பாட்டில் பற்றினது இல்லை சார். இல்லை, அது வந்து கவர்மெண்ட் ஒரு டாஸ்மாக் எம்ப்ளாயியோட ஒரு 5 ரூபாய் மேலே வாங்கிட்டாரு. பட் நான் பணத்தை கட்டிட்டேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து என் பேரில் சார்ஜஸை ட்ராப் பண்ண மாட்டேன்றாங்க. கேஸு தான் அது SM சுப்ரமணியம் ஜஸ்டிஸ் அவங்க பெஞ்சில் வருது. 29ஆம் தேதி மீண்டும் வருது. நீங்கள் எப்படி வாங்குறீங்க? கோர்ட்டு வந்து அதை தான் கேட்டுது. கோர்ட்டு வந்து நீங்கள் எம்ஆர்பின்னு வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஒன்று அவங்க பேரில் ஆக்ஷன் எடுக்கணும். அதை உங்ககிட்ட வந்து ஊழல் பண்ணால் நான் அவன் பேரில் நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஊழல் பண்ண அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டா அது ஊழல் கிடையாதுன்றீங்களா? அதுதான் கேஸ் சார். முகத்தை கொஞ்சம் கடுமையா வச்சுக்கிட்டு என்னங்க சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டோம் அப்படின்னா நாம ஆவேசமா பேசுறோம் அப்படின்ட்டு ஒருவேளை விஜய் நம்புகிறாரா சார்? சார் அவர் வந்து அவர் தொண்டர்களோட ஒரு இன்டராக்ஷன் சார். அவர் தொண்டர்களோட பேசுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு சார்? இன்னைக்கு பேர்னிங் இஷ்யூ தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஒண்ணு மறைக்கவே முடியாது. நீங்க சும்மா வந்து எதுக்கு சார் நீங்கன்றது பேர்னிங் இஷ்யூன்றது என்ன வந்து திருப்பி இப்போ லாஸ்ட் டைம் திருப்பி ரிப்பீட்டேஷன்ல வருது. அதுதான் இப்ப பிரச்சனையே. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், டாஸ்மாக் ப்ராப்ளம், போதை மருந்து புழக்கம்,
இதுதான் வந்துட்டு 3 மேஜர் இஷ்யூ தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டோம். இது 3த்துக்கும் அடித்தளம் வந்து ஊழல் தான். ஊழல் அதிகாரிகளை வச்சுன்னு இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து அவங்க வந்து இந்த போதை மருந்துகளை கட்டுப்படுத்த மாட்டேன்றாங்க. அதே மாதிரி டாஸ்மாகில் அந்த ஊழல் வருமானத்தை வச்சு நீங்கள் வந்து அரசாங்கத்தை நடத்துறதுனால தான் வந்து மக்கள் வந்து பெண்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியல. இளம் விதவைகளே அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் உங்கள் முதலமைச்சரோட கூட சகோதரியாக வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதனால வந்து நீங்கள் பேர்னிங் இஷ்யூஸை மாத்திரம் தான் பேச முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு வந்து அவர் ஏன் பக்கமாக தரல, இது வந்துட்டு இந்த டேட்டில் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் பேசலை, நேரு வந்து இத்தனை கோடிக்கு 2000 கோடிக்கு வந்து ஊழல் பண்ணாரு, அதை பற்றி அவர் ஏன் பேசல, அவர் எதுக்கு சார் பேசணும், ரெக்கார்டில் இருக்குது சார். டிஜிபி ஆஃபீஸுக்கு நீங்கள் உங்ககிட்ட தானே அது பவர்ஸ் இருக்குது, நீங்கள் போய் டிஜிபி ஆஃபீஸில் போய் பாருங்கள், டிஜிபி டேபிளில் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, எடுத்து படிங்க. ஒரு கடிதம் வந்து ஒரு ஏஜென்சி எழுதி இருக்கிறது, கடிதமே கிடையாது, கடிதம் கூட அனெக்ஷர்ஸ் வித் எவிடன்ஸ் இருக்கு சார். எவிடன்ஸ் எல்லாம் சார் நீங்க கிடைச்சதெல்லாம் எவிடன்ஸ் ஆகாது இல்ல, அது யார் டிசைட் பண்ணா, அது கோர்ட் டிசைட் பண்ணா. பிரைமரி கேஸ் நீங்க ஒரு எஃப்ஐஆர் போடுங்க சார், ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா, ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்ட். மக்கள் அதுதான் கேட்கறாங்க. நீங்க உத்தமர்கள், நானும் ஏத்துக்கிறேன், பட் ப்ரூவ் பண்ணு. ஏன்னா வந்து நீ அந்த ப்ரூவ் பண்ண இடத்துல இருக்க, நீ வந்து 50 ரூபா 100 ரூபா கிடையாது, 10 ரூபா வாங்கினான்னு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வந்து இது பண்ணி அவன் பேர்ல வந்து கேஸை போட்டு 15 வருஷம் டிவிஎஸ்சி வந்து அலகழிக்குது. இவ்வளோ எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன், கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. 2018 ஒரு திருத்தம் கொண்டு வந்தது மத்திய அரசு, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல. அதுல 17A செக்ஷன் படி நீங்க ஒருத்தர் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும்னா அது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். உயர் அதிகாரியினுடைய உத்தரவு இல்லாமல் நீங்க எந்த அரசு ஊழியர் பேர்லையுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த பிறகு நீங்க அதே செக்ஷன்ல நீங்க வழக்கு போட்டு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல நீங்க நடவடிக்கை எடுன்னு நீங்க சொல்லி ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னு உடனே எப்படி உடனே ரியாக்ட் பண்ணிருந்தோம்? அவங்களுக்காக மட்டும் சட்டத்தை மாத்தணுமா? இந்த சட்டத்தை தவறா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் 4-5 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். நான் சொல்றதை கேளுங்க சார். சாங்ஷன் வந்து ப்ராசிக்யூட் சாங்ஷன் வந்து டு ஃபைல் சார்ஜ் ஷீட் தான், நாட் காக்னிசன்ஸ் எடுக்கிற ஸ்டேஜ்ல தான் சார். பிரிலிமினரி என்கொயரிக்கு பெர்மிஷன் வாங்கணும். பிரிலிமினரி என்கொயரிக்கு வந்துட்டு அவங்க இஃப் ஹி சாட்டிஸ்ஃபைஸ், யார் சாட்டிஸ்ஃபை, ஆமா டிஜிபி தான். டிஜிபி எப்படி சாட்டிஸ்ஃபை? அவர் அப்பாயிண்ட் பண்ணமா இல்லையா? அவருக்கு வந்து அவருக்கு என்ன பவர்ஸ் இருக்கு? இன்வெஸ்டிகேட்டிங் பவர்ஸ் டிஜிபிக்கு இருக்கு. அத தான் கோர்ட்ல சொல்லிட்டாங்க. டீடைல் என்கொயரிக்கு ஆர்டர் போட்டுருக்கோம். எங்க டீடைல் என்கொயரிக்கு ஆர்டர் போடலன்னு சொல்ல, டீடைல் என்கொயரி பண்றதுன்னு சொல்லிட்டாங்க சார். சார் நான் என்ன சொல்றேன், இத்தனை இது இருக்கா? நாங்க 28ஆம் தேதி கேஸ் வரப்போது இல்ல, இவங்க வந்து சொல்றாங்க அது மாதிரி போட்டா. அதனால தான் சிஜே பெஞ்ச்ல என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொல்லிருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட்டையும் சொல்லிருக்காங்க. சார் ஓரல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது சார், ஓரல் ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க சார். அதுதான் அன்னைக்கு பெஞ்ச் கேட்டுச்சு, நீ வந்து எங்க போட்ட டீடைல் என்கொயரிக்கு அந்த ஆர்டர்ஸை காட்டுன்ட்டு கொண்டாடல. ஆர்டர்ஸை கொண்டாடுறதே வந்துட்டு we are conducting a investigation என்கொயரினா வேர் இஸ் த ப்ரூஃப்? கொண்டாங்க. சிஜே 28ஆம் தேதி வருது இல்ல, கொண்டாந்து சிஜே முன்னாடி கொடுங்க. நாங்க சார் நீங்க சின்சியர்னு ப்ரூவ் பண்ண சார். மக்கள் மன்றத்தில் சும்மானா வந்து மீட்டிங் கிடையாது. இது வந்து 2000 கோடி ஊழல். நீங்க 2000 கோடி ஊழலை வந்து அப்படியே முழு சோத்துக்கு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி மறைக்க ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க உண்மையிலேயே வந்து நேர்மையானவர்கள்லாம் அதுக்கு விஜய் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வரீங்க, நேர்மையான ஆட்சியை நாங்க தரேன்னு சொல்லி. நீங்க மக்களுக்கு உண்மையா இருக்கு சார். விஜயை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? விஜய் சொல்லிட்டாரு. விஜய் தான் உங்களுக்கு இம்மெட்டீரியல் ஆச்சே. நீங்க தான் வந்துட்டு 234 லட்சம் 200 நிச்சயம் சொல்றவங்களாச்சே. பண்ணிட்டு போங்க சார். நீங்க அவ்வளோ வந்து ஆனஸ்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தரீங்கன்னு சொன்னா, அது டிரான்ஸ்ஃபருக்கு வந்து 10 ரூபா கூட நாங்க வாங்குறது இல்லைன்னு சொன்னா, உங்க மந்திரியை வந்து ஃபேஸ் பண்ண சொல்லுங்க சார். அதை ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அதை விட்டுட்டு என்னத்துக்கு பெட்ஷீட்டை எடுத்துட்டு மூடிட்டு நான் உத்தமன் எந்த உளறிட்டு இருக்கீங்க? பண்ணுங்க, மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரட்டும். நாளைக்கு வந்து விஜய் சொன்னா என்ன, இல்லை ஒரு மகேஸ்வரன் சொன்னா என்ன, ராஜேஸ்வரன் சொன்னா என்ன, யார் சொன்னாலும் தப்பு தான். வந்து நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க சார். சாதா கவர்மெண்ட் சர்வெண்ட் பியூனை மாத்திரம் வந்து இம்மீடியட்டா வந்து என்னென்ன பண்றீங்க, எத்தனை கேஸ்ல வந்து இது பண்றாங்க பாருங்க. ஒரு மினிஸ்டர் ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் கையும் களவுமா ரெட் ஹேண்டடா பிடிபடும் போது நடக்கிற வெறும் பெட்டிஷனை போட்டே வந்து நீங்க வந்து இது பண்றீங்க. கையும் களவுமா ரெட் ஹேண்ட்லாம் வந்து சும்மா நேரா வந்து நீங்க ஒரு பெட்டிஷனை வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் பேர்ல போட்டுருங்க. அவனை என்ன பாடுபடுத்துறாங்க நீங்க பாருங்க. அதனால வந்து நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். மந்திரி வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்.
முதலமைச்சர் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். நீங்க வந்து சும்மா வந்து விஜய் வந்து அதை சொல்லல இதை சொல்லல. விஜய் நான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரா, அவர் வந்து ஆதாரத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையுமே வந்து எல்லா ஆதாரமும் நீங்க இருக்கு என்போர்ஸ்மெண்ட் கொடுத்த ஆதாரத்தையே நீங்க தூக்கி குப்பையில போட்டிருக்கீங்க. விஜய் கொடுத்தா மாத்திரம் என்ன பண்ண போறீங்க? ஒரு 5 கோடி குடும்பங்களுக்குள்ளார ஒரு கணக்கை வந்து ஆதவர்ஜுனா சொன்னாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னா அது ஒரு 300 பேர் தான் பாக்குறாங்க. விஜய் பேசுறாரு அப்படின்னா அதை வந்து 5 கோடி பேர் பாக்குறாங்க அப்படின்ட்டு. சார், இந்த சமூக வலைதளங்கள் மூலமான இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இல்லை, அதில் நமக்கு நிறைய பார்வையாளர்கள் கிடைக்கிறாங்க, பல பேர் அதை விரும்புகிறார்கள், இப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வாக்குகளாக மாறிவிடும் அப்படின்ட்டு தாவேகா நம்புதா சார்? இல்ல, அதுதான் ரியாலிட்டி. தாவேகா நம்ப வேணாம், அதுதான் ரியாலிட்டி. அப்படியா? நீங்க வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் வந்து அந்த அளவுக்கு பரவி இருக்கு. முன்ன மாதிரி வந்து நீங்க போய் தெருவா வீடு வீடெல்லாம் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் வந்து யூடியூப்லேயும் லைவ் டிவிலையும் வந்து பேசினாலே மக்களுக்கு ரீச் ஆகும். நீங்க அவர் வந்து ஆனால் முந்தா நாள் பார்த்தது மறந்து போயிருது சார். யாருக்கு? உங்களுக்கு மறக்கும், மக்களுக்கு மறக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அதுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு அப்படியே காண அந்த நெருப்பு அப்படியே இதுவாக இருக்கும். அதை வந்து ஊதி விட்டால் அப்படியே பெரும் தீயாக பரவும். அதனால வந்து இன்னைக்கு அது நீங்கள் முன்ன மாதிரி வந்து கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. லைவ் இஷ்யூ எது அதை மாத்திரம் பேசுனீங்கன்னா போதும். ரெண்டாவது சகோதரி சொன்னாங்க வந்து எப்படி ஒரு ஜனநாயகத்துல வந்து எப்படி இல்லை, யார் வந்து ஒரு பெரிய அரக்கன்களை வந்து யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் லெசிவில் வந்து ஃபைட் பண்ணிச்சுன்னா அதை ஏற்றுன்னு தான் தெரியும். இல்லை உனக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியே மகாத்மா ஆனது வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியோட ஒரு சத்திய சோதனை படிச்சிங்கன்னா தெரியும் அவர் சின்ன வயசில் என்னென்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லி. அதனாலேயே நீ சின்ன வயசில் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்ட, உனக்கு மகாத்மான்ற பட்டமே டைட்டிலே தப்பு, நீ சுதந்திர போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருந்தா எவ்வளோ எலி நகையாடு. இருங்க சார், இல்ல நம்ம அரசியல பேசுவோம். மாநில அவர் கட்சி ஆரம்பிச்சு மாநில தலைவரா ஏதாவது தப்பு பண்ணாரா நீங்க சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் வந்து அமைதியா நீங்க சொன்னீங்க, நான் அமைதியா இருந்துட்டு நான் சொல்றேன். அதனால வந்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்குள்ள பெரிய மாபெரும் பிரச்சனை ஊழல். அந்த ஊழலை ஒழிப்பன்ட்டு ஒருத்தர் வந்து உறுதிமொழி தராரு, ஒரு பைசா நான் தொடமாட்டேன்றாரு. நான் அதை நம்புறேன். அவர் செகண்ட் திங் வந்து சகோதரி சொன்னாங்க பெண்கள் எப்படி நம்புறாங்க இந்த ஜனநாயகத்தில். சிஸ்டருக்கும் ஒரு ஓட்டு தான், என் ஒய்ஃபுக்கும் ஒரு ஓட்டு தான், என் சிஸ்டருக்கும் ஒரு ஓட்டு தான். அதனால வந்து இவங்க தான் வந்து ஓட்டு போடணும், இவங்க தான் ஓட்டு போடணுன்ற ஒரு சர்வாதிகாரம் இந்த நாட்டில் கிடையாது. அதனால மக்கள் ஓட்டு போட போறாங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, விஜய் அவர் கருத்தை சொல்றாரு. விஜய் சொல்றதுனாலேயே மக்கள் ஏத்துக்க போறதில்ல, சீர்தூக்கி பார்க்க போறாங்க. இன்னும் 2 மாசம் இருக்கு. விஜய் பேர்னிங் இஷ்யூஸை பேசுறான்றதுனால மக்களுக்கு அவர்கிட்ட அவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கு. பெண்கள் பெருவாதிரியான ஆதரவு தராங்கன்னு சொன்னா வந்துட்டு அவர் பேர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க தான் மோசமாக டாஸ்மாக்னால பாதிக்கப்படுறது, அத்தனை குடும்பங்களும் டாஸ்மாக்கால பாதிக்கப்படுது. அவங்க வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஊழல் இல்லாத ஒன்று தரன்றாங்க. ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, யங்ஸ்டரே வரக்கூடாது, இந்த 2 திருடனுங்களுமே இருக்கட்டும், இல்ல 3வது ஒரு திருடன் இருக்கட்டும், இதெல்லாம் பேசக்கூடாது மேடம். இப்படி எல்லாம் பேசுறது நீங்க அக்செப்ட் ஏன் பேசக்கூடாது? நீங்க சொல்லுங்க, ஏன் பேசக்கூடாது? நீங்க பேசலாம், நாங்க பேசக்கூடாது. நான் என்ன சொல்லுங்க, திருடன் சொல்றது என்ன தப்பு? நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க திருடனை? நான் சொல்றேன் 2 திருடர்கள் சொல்றேன், பேரை கூட சொல்றேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் மேடம்? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு இருங்க, நீங்க இருங்க, உங்களுக்கு என்ன நீங்க ஏன் திருடர்களை சப்போர்ட் பண்றீங்க? நீங்க சொல்லுங்க, நான் திருடர்களை சப்போர்ட் பண்றேன்னு நான் வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் திருடர்களை பத்தி பேசும்போது நீங்க ஏன் குறுக்கிடுறீங்க? நீங்க குறுக்கிடாதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது இல்ல 50 வருஷமா ராஜேஸ்வரி அவர் வந்து 2 திருடர்கள் தான் சொன்னாரு, திமுக அதிமுகன்னு சொல்லல. அதனால நீங்க பதட்டப்படாதீங்க. அவங்க அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரியாத. நான் என்ன சர்டிபிகேட் அத்தாரிட்டியா? இவங்க ரொம்ப நீங்க பேசுங்க, அவங்க கிடையாது மேடம், இவங்களை விட உத்தமர்கள் கிடையாது. நீங்க பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. இவங்களோட உத்தமர்கள் கிடையாது. 50 வருஷமா நல்லாட்சி நடக்குது, இங்க தேனும் பாலும் ஓடுதுங்க.
நீங்க மக்கள் முடிவு பண்ண போறாங்க, நான் முடிவு பண்ண போறதில்ல. நீங்க பேசுங்க மேடம். நீங்க எதுக்கு அப்செக்ட் பண்றீங்க? நீங்க ஏன் பதறீங்க? பதறாதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது நீங்க பேசுங்க. என்னோட கருத்து ஒரு நேர்மையான ராஜேஸ்வரி இருங்க இருங்க இல்ல இல்ல இருங்க இருங்க ஒரு நேர்மையான ஆட்சியை ஒருத்தர் தரன்றாரு. மக்கள் நம்பினானா ஓட்டு போட போறாங்க, இல்லைன்னா ஓட்டு போட போறது இல்ல. அது மக்களோட தலைவிதி. அதுதான் ரொம்ப சிம்பிள்.